Example 6.24 an aeroplane sets off from G on a bearing of 24 degree towards H, a point 250 km away. At H, it changes course and heads towards J, deviates further by 55 degree and a distance of 180 km away. ஒன்றும் கஷ்டமாக தெரியும் பார்க்குறதுக்கு, ஆனால் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளைட்டு 24 டிகிரி ஆங்கிளில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ஹெச்ங்கிற பாயிண்ட்டை நானே எழுதிக்கிட்டேன். சரி, அவனை கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹெச்ங்கிற பாயிண்டில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகிற ஃப்ளைட்டு அப்படியே 55 டிகிரி தள்ளி ஜேவை நோக்கி போய் சேர்ந்துருச்சு. சரியா, ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிள்லாம் எப்படி செட் பண்ண அப்படின்னா, இது 24 டிகிரி அப்படின்னா இது ரைட் ஆங்கிள் இல்லையா, இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இது 90 டிகிரியாக இருந்தால் தான் 180 டிகிரி தான் ஒரு ட்ரையாங்கிளோட மொத்த ஆங்கிளே இல்லையா. அப்போ இது 90னா இது 24 இருக்குது அப்படின்னா இது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 66 தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டு ஆட் பண்ண 90, இது ஒரு 90, 180, இது முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இதே அதே தான். இது 66னா இந்த ஆப்போசிட்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தான் இல்லையா, ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். இது இப்படி இருக்குது அப்படி ஒன்றும் இல்லைங்க. ஒரு லைனை இப்படி லைனை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைன் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. இது எக்ஸ்னா இது எக்ஸு, இது ஒய்னா இதுவும் ஒய், ஓகேவா? அது மாதிரி இந்த 66னா அப்போ இதுனா இருக்கும், இதுவும் 66ஆக தான் இருக்கணும். ஆனால் இங்கே 55 போயிடுச்சு. அதாவது ஆனால் மீதி எவ்வளோ இருக்குது? மீதி 11 தான் இருக்குது அந்த டிகிரியில். சரியா, இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். எங்கே டீவியேட் ஆகுதோ அங்கே ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன், ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் எப்படி நான் ஆங்கிள் செட் பண்ணணும் அதே மாதிரி தான். இது 11னா இது 79, இது 90, ஓகேவா? இப்போ நான் சைடை ஃபிக்ஸ் பண்ணணும். சைடை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவேன்? இது ஆப்போசிட்டு இல்லையா. எப்படி இதுக்கு ஆப்போசிட்டு? இந்த ஆங்கிள் 24 டிகிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆங்கிளோட ஆப்போசிட்டு ஹைபோட்டனஸுக்கு ஆப்போசிட் இப்படி கூட வச்சுக்கலாம். ஹைபோட்டனஸுக்கு ஆப்போசிட்டு இது அட்ஜஸ்டன்ட்டு. இங்கே பாருங்கள், இது ஹைபோட்டனஸு, இது ஆப்போசிட்டு, இது அட்ஜஸ்டன்ட்டு, ஓகேவா? க்ளீனாக புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த அட்ஜஸ்டன்டோட டிஸ்டன்ஸு ஆப்போசிட்டோட டிஸ்டன்ஸும் இந்த ட்ரையாங்கிள் அட்ஜஸ்டன்டோட டிஸ்டன்ஸும் ஆப்போசிட்டோட டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் ஹைபோட்டனஸு 250 கிலோமீட்டரு, இந்த ட்ரையாங்கிளில் ஹைபோட்டனஸு 180 கிலோமீட்டர், ஓகேவா? இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது how far is H to the north of G. சரியா, இப்போ ஜியிலேருந்து நார்த் சைடில் ஹெச் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்குறான். நார்த் சைடில் ஜி வந்து ஜியிலேருந்து ஹெச் சைடு நார்த் சைடுக்கு போகிறேன். போகும்போது ஹெச்சை வந்து எந்த டிஸ்டன்ஸில் மீட் பண்ணணும்னு கேட்குறான். அதான் 0, ஓகேவோ? இப்படி ஒன்று வச்சுக்கலாம். இப்போது இதோட டிஸ்டன்ஸ் கேட்குறான். இதோட டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஹைபோட்டனஸ் பை அட்ஜஸ்டன்ட் இல்லையா. அப்போ எந்த ஃபார்முலாவில் வரும் சொல்லுங்கள்? காஸ் தீட்டாவில் தான் வரும். ஏன்னா அட்ஜஸ்டன்ட் பை ஹைபோட்டனஸ் என்ன கொடுத்துக்கிறான்? ஹைபோட்டனஸ் கொடுத்துட்டான். இதை பேஸ் பண்ணி தான் இதையும் கண்டுபிடிக்கணும் நான், ஓகேவா? அப்போ நான் இதை வச்சு இதை கண்டுபிடிக்கிறேன். இதை கண்டுபிடிக்கலாமா? இப்போ என்ன வச்சு பாருங்கள், காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்னது? அட்ஜஸ்டன்ட் பை ஹைபோட்டனஸு. அப்போது காஸ் தீட்டா கொடுத்துட்டோம் இல்லையா. காஸ் 24 டிகிரி ஈக்குவல் டு ஓஜி பை ஜிஹெச் இல்லையா. ஓஜி பை ஜிஹெச் இது ரெண்டையும் வச்சு நான் இதை கண்டுபிடிப்பேன். இப்போ பாருங்கள், காஸ் 24 டிகிரி என்னது? 0.9135 ஈக்குவல் டு ஓஜி. ஜிஹெச் என்னது? 250 கிலோமீட்டர்ஸ். இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் சொல்லுங்கள்? ஓஜி ஈக்குவல் டு 250 இன்ட்டு 0.9135 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? OG ஈக்குவல் டு 223.38 கிலோமீட்டர். சரியா, அப்போ என்னது? இந்த அட்ஜஸ்டன்ட் சைடு என்னது? OG என்னது? 223.38 கிலோமீட்டர்ஸ். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். how far is H to the east of G. சரியா, சொல்லிக்கிறேன். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஜியிலேருந்து ஈஸ்ட் சைடில் ஹெச் எவ்வளோ தூரம் கேட்குறாங்க. அப்போது ஆப்போசிட் கேட்குறாங்க. ஆப்போசிட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கள் பார்க்கலாம்?
sin theta equal to என்னது ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். ஏன்னா இதை ஹைபோட்டனஸ் பேஸ் பண்ணி தான் அதை கண்டுபிடிச்சோம். அப்போ இதையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஹைபோட்டனஸ் பேஸ் பண்ணி தான் இந்த ஆப்போசிட்டை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ்னால் சைன் டீட்டாக்குன்னா வரும் சைன் என்ன போகிறோம், என்ன டிகிரி சொல்லுங்கள் பார்க்கலாம். சைன் 24 டிகிரி, அதே 24 டிகிரி OH டிவைடட் பை GH, OH டிவைடட் பை GH. இப்போ OH என்னது தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஆனால் சைன் 24 தெரியும், என்னது 0.4067 ஈக்குவல் டு OH தான் வேணும், டிவைடட் பை GH என்னது 250 implies 250 into 0.4067 equal to OH. இப்போ OH கிலோமீட்டர்னா வரும், இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 250யும் 0.4067 மல்டிப்ளை பண்ணால் வரும் OH ஈக்குவல் டு 101.68 கிலோமீட்டர். அப்போது 101.68 கிலோமீட்டர். இது முடிஞ்சு போச்சா, அடுத்தது சைடு போகலாம். செகண்ட் சம் என்னது, தேர்ட் கொஸ்டின் என்னது, how far is J to the north of H. எப்படி எதை கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். எதை கண்டுபிடிக்கணும், how far is J வந்து எவ்வளோ தூரம் to the north of H, நார்த்துலேருந்து ஹெச்லேருந்து நார்த்தில் எந்த சைடு வரும், நார்த் எந்த சைடு வரும், ஹெச்லேருந்து நார்த் சைடு இப்படி போகும் இல்லையா. அப்போது ஆப்போசிட் கேட்குறாங்க, என்ன பண்ணோம், ஐஜே பை ஹெச்ஜே சரியா, ஐஜே பை ஹெச்ஜே, அதாவது எது கொடுத்துருக்காங்களோ அதுவும் ஆப்போசிட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஃபார்முலா, சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ், சைன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் ஹைபோட்டனஸ். அப்போது சைன் டீட்டா, சைன் என்னது சைன் இந்த டிகிரி என்னப்பா 11 டிகிரி இல்லையா, ஹைபோட்டனஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நான் ஆப்போசிட் கண்டுபிடிக்க போகிறேன். இது 11 டிகிரி இல்லையா. அப்போது சைன் 11 டிகிரி ஈக்குவல் டு இங்கே என்னது ஆப்போசிட் என்னது ஐஜே இல்லையா, ஐஜே டிவைடட் பை இது என்னது ஹெச்ஜே. சைன் 11 டிகிரி என்னது 0.1908 ஈக்குவல் டு ஐஜே தெரியாது இல்லையா, ஐஜே தான் கண்டுபிடிக்கணும். ஹெச்ஜே தெரியும், ஹெச்ஜே என்னது 180 சரியா. இப்போ என்ன பண்ணோம், ஐஜே என்னது ஐஜே ஈக்குவல் டு 180 இன்ட்டு 0.1908. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஐஜே ஈக்குவல் டு 34.34 கிலோமீட்டர். அப்போ ஐஜே என்னது 34.34 கிலோமீட்டர். அது அப்போ என்ன பண்ணோம், ஃபோர்த் சம் என்ன சொல்கிறாங்க, how far is J to the east of H. ஹெச்லேருந்து ஈஸ்ட் சைடில், ஈஸ்ட் சைடுனா அது இந்த சைடு இல்லையா, ஹெச்லேருந்து ஈஸ்ட் சைடில் என்னது ஹெச்ஐ கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது இதுக்கு என்ன ஃபார்முலா, காஸ் டீட்டா இல்லையா, என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்ஐயும் கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜசன்ட்டில் எதில் வருது, இதில் தான் அட்ஜசன்ட் வருது. அப்போது காஸ் 11 டிகிரி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை, அதாவது ஹெச்ஐ பை ஹெச்ஜே. காஸ் டீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ். இது காஸ் 11 டிகிரி ஈக்குவல் டு அட்ஜசன்ட் என்னது ஹெச்ஜே, ஹைபோட்டனஸ் என்னது அட்ஜசன்ட் என்னது ஹெச்ஐ, இது ஹைபோட்டனஸ் ஹெச்ஐ டிவைடட் பை ஹெச்ஜே. காஸ் 11 டிகிரி என்னது 0.9816 அப்புறம் ஈக்குவல் டு ஹெச்ஐ தான் கண்டுபிடிக்கணும், ஹெச்ஐ டிவைடட் பை ஹெச்ஜே என்னது 180 இல்லையா, 180. அப்போது ஹெச்ஐ ஈக்குவல் டு 180 இன்ட்டு 0.9816 ஈக்குவல் டு என்ன ஒரு மல்டிப்ளை பண்ண வரும், ஹெச்ஐ ஈக்குவல் டு 176.69 சென்டிமீட்டர். அவ்வளோதான். அப்போது 176
176.69 centimeter.